என்னண்ணா எங்க ஊருக்காரங்க மாதிரியே வேஸ்டியா கட்டிட்டு வரையில. அங்க ஜீன்ஸோட வலிக்கிட்டு தெரியவோம், இங்க வந்தா போல உங்களை போல நானும் பேசி கொடுத்துறேன். ராமேஸ்வரம் சைடு போன மாதிரி இருக்கு, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்லாம் போட்டிருந்தீல்ல. ஓம் தம்பி, ராமேஸ்வரம் மண்டபத்தில் எங்களோட அகதிகள் முகாமில் தங்கி இருக்கணும். அவையில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இருந்துச்சினும், அதுக்கு போட்டு வரேன். ஓ, ராமேஸ்வரம் மண்டபத்துலலாம் அகதிகள் முகாம் இருக்கு. ஓம் தம்பி, உங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் வருவான்ல, உங்க ஃபேஸ்புக்லேருந்து எனக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். அவன்லாம் என் வீடியோலாம் பார்க்குறான், ஷேர்லாம் பண்ணுறான். நீங்கள் வந்து ஏதாவது என் வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட வீடியோக்கள்லாம் பார்க்குறேன். நான் தான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணுறீர்கள், நல்லா இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறேன் குறையாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்களே. என்ன சொல்லுங்க. இப்போ தம்பி, குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு பிரச்சனைண்டா இந்திய மீனவன் சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டு மீனவன் ஒருத்தன் இலங்கைக்கு மீன் பிடிக்க போய் பிரச்சனை ஏற்பட்டு ஆமி பிடிச்சிட்டாங்களா, அவனை தமிழக மீனவன். அவன் இந்தியா இல்லையோ, அப்போ தமிழ்நாடு இன்னும் தனி தீவிரியாக இருக்குது. காஷ்மீரில் பகல்கம்ன்ற இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அதை பற்றி ஏதாவது வீடியோ போட்டுனீங்களோ? இங்கே உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் தான் தம்பி நாட்டு நடப்பை பற்றி பேசுகிறாங்க. மற்றபடி 80% பேர் கிரிக்கெட் மோகத்திலையும் சினிமா மோகத்திலையும் தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட்டில் பகல்கம்ல 26 பேர் இறந்தவங்களே, அவங்கள பார்த்து மக்கள் எல்லாம் கதறி அழுதவங்களெல்லாம். அதை பார்த்து உங்களுக்கு வீடியோ போட தோணும் இல்லை தானே தம்பி? இரண்டு 3 மாதங்களுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்துல செம்மணின்ற இடத்துல அந்த இடத்த நல்லா தோண்டி பார்க்க சொல்றாங்க. அப்பதான் அங்க மொத்தமா 19 பேருடைய எலும்புக்கூடுகள் இருக்கிறது தெரிஞ்சு போலீஸும் மீடியா பீப்புளும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுல இன்னுமே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு 3 குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளும் இருந்திருக்கு அப்படிங்கறதுதான். சோ அடுத்து ஒரு சில நாட்கள்லயே செம்மணியில மனிதர்களை புதைச்ச புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் இலங்கை மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் பல உலக நாடுகள் மத்தியிலையும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. பாலஸ்தீன்ல காசான்ற இடத்துல ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பு இஸ்ரேல்ல உள்ளவங்களை பிணை கைதிகளா பிடிச்சி வச்சிருக்கு. இதால இங்க ஒரு பெரிய போரே நடந்து கொண்டிருக்கு. இதால பாதிக்கப்படுறது யாரண்டா தம்பி? ஒரு பாவமும் அறியாத நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்கள. ஒரு சின்ன கொடிய தண்ட சொந்தங்களெல்லாம் இழந்துட்டு தன் தங்கச்சியாரை மட்டும் தூக்கி தோல்ல வைத்துக்கொண்டு எங்க போறோம்னு தெரியாம அழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நம்ம அதை ஒரு வீடியோ போட்டுனீங்க.